ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சிங்கிறது எப்போ என்னைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2, 2024 காலை 11 மணி 29 நிமிஷம் 24 வினாடிகளுக்கு தனுசு ராசியிலிருந்து, அதாவது குருவுடைய வீடான தனுசு ராசியிலிருந்து சனியின் வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த இடத்துல எத்தனை நாள் இருப்பார்னா கிட்டத்தட்ட 26 நாட்கள், டிசம்பர் 28 வரைக்கும் சுக்கிரன் பயிற்சியாகி அந்த இடத்துல இருப்பார். இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாட்களில் கிட்டத்தட்ட அந்த 26 நாட்களில் பல மாற்றங்களை செய்து கொடுப்பார். கெட்ட பலன்களையெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். 10ஆம் இடத்துல அல்லது 6ஆம் இடத்துல அல்லது 7ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தால் கெடுதலை தருவார். ஆனால் இப்போது அவர் அந்த கெடுதலே உங்களுக்கு நல்லதாக மாறக்கூடிய வகையில் தான் இருக்கும். இந்த பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மறைமுக ஆசீர்வாதம்னு. இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு பல ராசிகளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும்னு வச்சுக்கோங்களேன், பல ராசிகளுக்கும் உங்களுக்கு இட் இஸ் அ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், மறைமுக ஆசீர்வாதம் தான். என்ன மறைமுக ஆசீர்வாதம்னு உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது பார்க்கலாம். ஆனால் இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக என்ன பலன்கள் ஏற்படும்னு பார்த்திங்கன்னா, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும். காதல் வயப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக மன வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு விரிசல் இருக்குது. நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் சார். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் சார், என் மனைவியை நான் விட்டு பிரிஞ்சிருக்கேன், அவங்க வீட்டில் என்னை பேசவே விடலை, அவங்க கூடலாம் நான் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணால் தடங்கலாகுது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சியானது அமோகமான நற்பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில், வேலையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு அவமானங்களோ இல்லை தடங்கல்களோ ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மாற்றங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இப்போ இருக்க போகிறது இந்த சுக்கிர பயிற்சி. கிட்டத்தட்ட இந்த சுக்கிரன் ஒவ்வொரு மாதமும் ஒரு 25 நாள், 26 நாள் இல்லை 28 நாள் மேக்சிமம் அதுக்குள்ளார ஒவ்வொரு ராசிக்கும் போயிட்டு வருவார். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தில் 12 தடவை 13 தடவை கூட பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், இவ்வளோ பீடிகை போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சாதகமான இடத்துல இல்லை அப்படின்னா வசதி வாய்ப்பு, திருமண சுகம், மனைவியால் வரக்கூடிய சுகம், குழந்தைகளால் வரக்கூடிய சுகம், அதே சமயம் வசதி வாய்ப்புகள், குறிப்பாக தங்க நகைகள், வைர ஆபரணங்கள், உங்களுடைய நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது, நல்ல இப்போ நான் ஒரு நல்ல ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் முடியும். சில பேர் பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு இருக்கும், ஆனால் எப்போ பாரு கிழிசல்லையே உட்காந்துருப்பாங்க. அதுவும் சில அந்த காலத்தில் மளிகை கடை நடத்தினவங்களாம் அவங்கள கோடீஸ்வரங்க, அந்த பணக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களால ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது. எப்போ பாரு ஒரு வெள்ளை பனியன், ஒரு முண்டாமணியன், ஒரு அழுக்கு வேட்டி இது கட்டி, ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற சிச்சுவேஷன். பணம் இருந்தும் அவங்களுடைய வேலை நிமித்தமாக அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. இதற்கு காரணம் என்னென்னா சுக்கிரன் சாதகமான இடத்துல இல்லாமல் இருந்தால் மட்டுமே தான். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு, அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சுகபோக வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும். அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உங்கள் ராசியிலேருந்தோ லக்னத்திலேருந்தோ, ஒன்று லக்னத்திலேருந்து கணக்கெடுத்துக்கணும். ராசிங்கிறதும் உடம்பு சார்ந்ததாக இருக்குது. 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், அதுக்கப்புறம் 8, 9, 11, 12. 12ஆம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தி இருக்கும், ஸ்லீப்பிங் டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கும், சோம்பல் தன்மை ஜாஸ்தி இருக்கும். இருக்கக்கூடாத இடங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு கெடுதல் ஏற்படும் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல மற்றும் 10ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த சுக்கிர பயிற்சி பிட்வீன் டிசம்பர் 2 to டிசம்பர் 28, 2024 உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ இல்லை 10ஆம் இடத்துல இருந்தால் கூட கெடுதல் இருக்காது, நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல இருந்தாலே நல்ல பலன்கள்னால் அப்போ மற்ற இடங்களில் 1லேருந்து 12க்குள்ளே மற்ற இடங்களில் சொன்னல அந்த இடத்துல இருந்தால் இன்னும் அமோகமான பலன்கள், பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவது, குழந்தைகள் ஸ்தானம் வலுப்பெறுவதுன்னு ஏகப்பட்ட நற்பலன்களை தரக்கூடிய, வாரி வழங்கக்கூடிய வகையில் இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில்
அமோகமான ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக பிட்வீன் December 2 to December 28 அமையறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது சுக்கிர பயிற்சி, இதனால் உங்களுக்கு என்ன நற்பலன்கள், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிறதா, தங்க நகைகள், வைர ஆபரணங்கள், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், இப்படி சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கிறதா, செல்வாக்கு, கலைத்துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராயும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். வாருங்கள் பார்ப்போம். அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியினால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இந்த சுக்கிர பயிற்சி காலமான December 2லேருந்து December 28க்குள்ளார யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை சிறுமைப்படுத்தி பேசினார்களோ அவர்கள் எல்லாம் உங்களிடம் அடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவர்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது உங்களுடைய கை ஓங்கக்கூடிய நேரமாக இந்த 26 நாட்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குது. இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால், செலவுகள் குறையும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், வெற்றிகள் ஏற்படும். உங்களுக்கு செலவு குறையிறதுனால வருமானம் ஜாஸ்தி ஆகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி 3ல் போய் மறையிறது, அதுவும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல நண்பர்களின் துணையை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் லாபத்தை பெருக்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இன்க்ரீஸிங் யுவர் ப்ராஃபிட் இஸ் யுவர் மெயின் கோல். இந்த 26 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் எடுக்கலாம். உங்கள் மரியாதை உயருகின்ற நேரம். அதே சமயம் 5ஆம் இடத்துல ராகு இருக்காரே அப்படின்னு கேட்கலாம். அந்த 5ஆம் இடத்து ராகுவுக்கு தனி கேரக்டர் கிடையாதுங்க, குருவோடைய கேரக்டர் தான். அதனால் குரு நல்லது பண்ணார்னா ராகுவும் நல்லது பண்ணுவார். குரு கெடுதல் பண்ணார்னா அந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் மே 19ஆம் தேதி வரைக்கும் குரு கெடுதல் பண்ணார்னா ராகுவும் கெடுதல் பண்ணுவார். ஆனால் இப்போ குரு உங்களுக்கு நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் ராகுவும் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்துவார். உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். இன்ஃபேக்ட் உங்களுக்கும் உங்கள் அண்ணன் இல்லை உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இந்த 26 நாட்களில் உங்கள் பேச்சை கேட்டு அவர்கள் கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு வருது. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைத்து நல்ல கோர்ஸில் போய் சேர்றது, நல்ல டியூஷன் சென்டரில் சேர்றது, சத்சங்கம் அமையக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 பேர் சேர்ந்து ஜாயின் ஸ்டடி பண்ணால் 4 பேரும் படிக்கிறவங்களா இருக்கணும். அதில் 4ல் ஒருத்தன் படிக்காமல் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் இந்த 3 பேர்த்தையும் கெடுத்துருவான். அந்த மாதிரி ஒரு 4 பேர் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு அமையக்கூடிய நாட்களாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுடைய ஜாயின் ஸ்டடி, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை வாய்ப்பில் முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். நீங்கள் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தசமஸ்தானாதிபதியான சூரியன் உங்கள் ராசியில் குருவின் பார்வையில் இருக்கார். அதனால் அறிவை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், சொந்தமாக வியாபாரம் பண்ணுறேன், சொந்தமாக தொழில் நடத்துகிறேன், ஏதாவது ஒரு கம்பெனி நடத்துகிறேன் அப்படின்னா உங்களுடைய தொழிலில் ஒரு விருத்தி ஏற்படுறதுக்கும் அந்த தொழில் மூலமான வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 10ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, அதே மாதிரி 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. ஸோ இந்த 11ஆம் இடத்தையும் இந்த 3ஆம் இடத்தையும் லிங்க் பண்ணக்கூடிய குருவின் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றியும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 5ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானம் 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வராரு. அதனால் எதிர்பாலினத்தவர்களால் உங்களுடைய வியாபாரத்தில் லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் வரும். படிக்கின்ற குழந்தைகளுக்கும் சரி, படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார்களுக்கும் சரி, அதாவது வாத்தியார் ஃப்ரெட்டர்னிட்டி, அது யாராக இருந்தாலும் சரி, டியூஷன் சென்டர் டீச்சராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய அந்த டான்ஸ் மாஸ்டராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். வழக்கு சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் யார் உங்களை பற்றி அவமானமாக பேசினாங்க, யார் உங்களை பற்றி சிறுமைப்படுத்தி பேசினாங்க அப்படின்னா அந்த நபர்களுக்கெல்லாம் இத்தனை நாள் நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் மனசுக்குள்ளே புழுங்கிட்டு இருப்பீங்க. அவன் என்னை அப்படி பேசிட்டான், இந்த ஆள் இப்படி பேசிட்டாரு, இந்த ஆள் இப்படி பேசிட்டாரு, என்னுடைய பெத்த அம்மா அப்பாவே என்னை பற்றி இப்போ தப்பாக பேசிட்டாங்க, என்னுடைய கணவனே இப்படி தப்பாக பேசிட்டான், அவனுக்கு நான் எப்படி பதிலடி கொடுக்கறதுன்னா இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து பதிலடி கொடுக்கக்கூடிய காலகட்டம் துவங்கி விட்டது. இப்போ ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு வருஷம் 1.25 வருஷத்துக்கு போகும். உங்களுடைய வளர்ச்சிக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து எல்லாரும் வைத்தறிஞ்சல் படலாம். ஐயோ இவன் இப்படி வளர்றான்னு நினைக்கலாமே தவிர
எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் வளர்ச்சி அடுத்தவர்களுக்கு வைத்தறிச்சலையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த விருச்சிக ராசிக்கு எந்த துறையாக இருந்தாலும் சரி, படிக்கிற குழந்தைகள்லேருந்து திருமண வயதினர் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய யோகமான காலகட்டம், மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற காலகட்டம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா சார் அப்படின்னா, 8ஆம் இடத்துல குரு இருக்கார். அந்த 8ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்னு கவலைப்படாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு மட்டுமே சிறப்பு. மகாலட்சுமி தாயாரை தனியாக வணங்குறது மட்டும் இல்லை, பெருமாளையும் சேர்த்து வணங்கணும். பெருமாளையும் தாயாரை எப்படி வணங்கணும்னா, பெருமாள்கிட்ட போயிட்டு தாயாருடைய புகழை பாடணும், தாயாருடைய மந்திரங்களை சொல்லணும். அதே மாதிரி தாயார் சன்னதிக்கு போயிட்டு பெருமாளுடைய மந்திரங்களை சொல்லணும். நீங்கள் தாயார் சன்னதியில் உட்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாமமும் பெருமாள் சன்னதியில் உட்காந்து லக்ஷ்மி சஹஸ்ரநாமமும் படித்தேன்னா உங்களுக்கு பணம் புகழ் சேருவது மட்டுமல்லாமல் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள இந்த சுக்கிர பயிற்சி பலன்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிட உங்களுடைய ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமே செய்து வருவதன் மூலமாகவும் அம்பாளை வணங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும் என்பது திண்ணமாகும். அதற்காக உங்களின் சார்பாக அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.